ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா ஃப்ளை ஸ்டிச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ஆரோ ஸ்டிச் பார்த்தோம். ஸோ இது வந்து ஃப்ளை ஸ்டிச்சு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டிச் இது. யாராவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். உங்கள் ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நான் பார்த்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் சென்டரில் வந்து நான் பார்த்திங்கன்னா த்ரெட் எடுத்து லாக் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு லாக் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3rd லைனில் எடுத்து நான் அப்படியே வந்து செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்தேன். தென் செகண்ட் லைன்லேருந்து லாக் போடலை, அப்படியே நான் வந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்தேன். ஸோ பாருங்கள், அகெயின் ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு லாக் போட்டுட்டு அங்கேருந்து த்ரெட் எடுத்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கும் நல்லா வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட லாக் ஒன்று போட்டுட்டு 3rd லைனில் எடுத்து அப்படியே நான் செகண்ட் லைனில் நான் லாக் போடலை, அப்படியே ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டேன். அகெயின் நான் செகண்ட் லைனில் லாக் போட்டிருக்கேன். இப்போ நான் லாக் போடாமல் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லாக் போட்டு ஸ்டிச்சு காட்டுறேன். அதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எப்போவும் நீங்கள் போடும்போது அங்கே வந்து லாக்கு போடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்படி இழுத்துடணும். பாருங்க, 3rd லைன்லேருந்து அப்படியே நான் வந்து ஃபஸ்ட் லைனுக்கு வரேன். ஃபஸ்ட் லைனில் வந்து அப்படியே கீழே வந்து செகண்ட் லைன் லாக்கு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அந்த இடத்துல இன்னொரு செயின் போட்டுட்டு தென் வந்து நான் மறுபடியும் 3லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வருவேன். 3rd, 1st, 2nd செகண்டில் லாக் போடணும். 3லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரணும். ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டுக்கு வரணும். இந்த கவுண்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஸ்பீடாக வந்து கடகடன்னு இந்த ஸ்டிச்சு நீங்கள் போடலாம். இந்த ஸ்டிச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு சிம்பிள் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சென்டரில் வந்து இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, ஒரு லாக் போடுறீங்க இல்லையா, அந்த லாக்கில் வந்து நீங்கள் பீடு எதனா கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது எப்படியே வந்து நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ வந்து நான் கீழே வந்து லாக் போட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். நான் இப்போ பண்ணுறது எல்லாமே பாருங்கள். 3rd லைன் டு செகண்ட் லைன் லாக், ஃபஸ்ட் லைன் டு செகண்ட் லைன் லாக். பாருங்கள், ஒரு லாக் போட்டுட்டேன். 3rd லைன் அங்கேருந்து செகண்ட் லைனில் ஒரு குட்டி லாக், தென் ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் ஒரு குட்டி லாக்கு. இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தென் நம்ம லாக் பண்ணாமல் போட்ட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக கூட வரும். ஸோ நம்ம லாக் பண்ணாமல் பண்ணும்போது அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டடாக வரும். பட் இந்த மாதிரி லாக் பண்ணி பண்ணும்போது ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வரும், நல்லாயிருக்கும். ஃபிஷ் டெயில் மாதிரி கூட, இந்த மீனோட முள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ நீங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்லாம் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எண்டிங் நாட் போட்டு நான் லாக் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இப்படியே கூட நம்ம விடலாம். அந்த சைட்லலாம் ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் கொடுத்து கூட விடலாம். நான் வந்து அப்படியே வந்து ஒரு சின்னதாக ஒரு சுற்றியும் வந்து ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், டபுள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆர் நாட் நீங்கள் வந்து பீட் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சை வச்சு எப்படி நம்ம டிசைன்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா அந்த டிசைனை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக
நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது நமக்குன்னு நம்ம ஒரு ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோட லுக்னஸ் வந்து டிஃப்ரென்சஸாக காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெறும் வந்து சிங்கிள் லைனில் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுக்கும்போது இன்னும் அதில் நல்லா எடுத்து காட்டும். இப்போ நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது டபுள் லைன் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா டபுள் லைன் அண்ட் வந்து ஒரு பீட் ஒர்க் கொடுத்துக்கலாம். நம்ம போக போக அடுத்த கிளாஸில் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்து ஒவ்வொரு இதுவும் நீங்கள் கற்றுக்கும் போது கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் சிம்பிள் பண்ணும் போதே ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டடான ஒரு ப்ளவுஸ் டிசைன் நீங்களே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்களே வேர் பண்ணும் போது டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட் வந்து வெளியே கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் லைன், டபுள் லைன் உங்களுடைய க்ரியேட்டிவ் வந்து நீங்களே வந்து திங்க் பண்ணி கொஞ்சம் ஒரு டிசைன்ஸை வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிசைன்லேயே நமக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டடாக எப்படி பண்ணலான்றதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி த்ரெட்டு இருந்தது அப்படின்னா அதை வந்து அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து நம்ம அப்படியே அந்த பிளேஸ்லேருந்தே அப்படியே நம்ம கீழே எடுத்து விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸு. யாரெல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.